ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி லாஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து சேர்த்து ஒரு எபிசோடாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால போத்தீஸ் வந்து போயிருந்தோம். அண்ட் அங்கே வந்து பெரிய ஷாப்பிங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு சில ப்ளவுஸ் பீசஸ் அண்ட் எனக்கு வந்து சுடி மெட்டீரியல் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதனால போத்தீஸ் கிளம்பிட்டோம். ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நான் வந்து ஆன்லைனில் ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலி சாரீ வந்து வித் ப்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வாட்டியுமே நாங்கள் வந்து வித் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்த சாரீ வந்து ஆக்சுவலி அதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால சாரீ வந்தப்போ நாங்கள் வந்து பெருசாக அது வந்து செக் பண்ணல. பிகாஸ் அது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் ஆனால சாரீ கலர்லேயே இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து பெருசாக செக் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது தான் பார்த்தோம். லைக் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது சொன்னாங்க லைக் அதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து இல்லை அப்படின்னு. அது வந்து எங்கே மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு தெரியல. லைக் நான் வரும்போதே அது வந்து ப்ளவுஸ் பீஸ் இல்லையா இல்லை அது வந்து என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் ப்ளவுஸ் பீஸ் வந்து மிஸ் ஆச்சு. அதனால சரி ஓகே அந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு தனியாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அந்த சாரீ வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். அதனால அந்த சாரீக்கு வந்து பிளெயின் ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால நாங்கள் வந்து அந்த ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் லைக் அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆர் கொஞ்சம் டிசைன் இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக நாங்கள் வந்து போத்தீஸ் சூஸ் பண்ணோம். பிகாஸ் இங்கே வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அதனால டிசைன்ஸ் இருக்கிற ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே நிறைய ஷாப்ஸ்லேயுமே இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஷாப்பாக ஏறி இறங்கி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஆனால் போத்தீஸ் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனாக இருக்கும். அதனால நாங்கள் போத்தீஸ் வந்து சூஸ் பண்ணோம். அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த கலெக்ஷனில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போயிடுச்சு. திஸ் இஸ் தட் சாரீ. இந்த சாரியோட பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க என்ன எடுத்து கொடுத்தாலுமே நம்ம கண்ணு வந்து இருக்கிற மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க தோணும். அந்த மாதிரி மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய செலெக்ஷனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த 2 ப்ளவுஸ் பீஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இது கூட இன்னொரு பட்டு சாரிக்கும் ப்ளவுஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. சில்க் கிளாத்லேயுமே நமக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ சில்கோட ரெப்ளிகாவாக கூட நமக்கு ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து கிடைக்கிது. அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி எங்களோட ஐடியா வந்து இந்த ப்ளவுஸ் பீசஸ் அண்ட் சுடி மெட்டீரியல் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஆனால் ஒரு சாரீ ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம எப்படி நம்ம மற்ற சாரீ எல்லாம் பார்க்காம போக முடியும். அதனால மற்ற சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நிறைய சாரீஸ் வந்து ஆஃபரில் நல்லா இருந்துச்சு. லைக் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்க்கவும் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதனால ஒரு ஃபியூ சாரீஸ் வந்து பிக் பண்ணோம். எப்பயுமே சாரீஸோட டிசைன்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அதனாலே எல்லா செக்ஷன்லையுமே நம்ம வந்து வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம வந்து எல்லா சாரீ டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சுடி செக்ஷனுக்கு போனோம்.
வந்து லாஸ்ட்டாக காலேஜ் போகும்போது சுடி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது சுடி மெட்டீரியல் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி போத்தீஸில் பெருசாக சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இருந்ததில்லை. இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் ஆஃபர்லேயும் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு 2 சுடி மெட்டீரியல் பிக் பண்ணியிருந்தேன். ஆன் த ஹோல் ஒரு 4 sarees அண்ட் 2 சுடி மெட்டீரியல் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம சைல்டுஹுட் சாப்பிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் வந்து ஆஸ் டேஸ் கோ பை நம்ம அதெல்லாமே மறந்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக் ரெசிபியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து அம்மாவோட சைல்டுஹுட் டேஸில் பண்ண ஸ்நாக். எங்கள் ஊர் திருவிழா எபிசோடை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து நம்ம இப்போ இங்கே வாங்குகிற நிறைய கிரெயின்ஸ் எல்லாமே அங்கே வந்து வீட்லேயே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷான கிரெயின்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த கிரெயின்ஸ் வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த கிரெயின்ஸ் எல்லாமே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இந்த கிரெயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக க்ரீன் சில்லி, அது கூட வந்து கொஞ்சமாக கார்லிக், உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதெல்லாமே கிரைண்ட் பண்ணி அது கூட வந்து சாப் பண்ண ஆனியன், கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து வடை மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஆக்சுவலி இது வந்து ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் வடை. இது வந்து நார்மல் வடை தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். பிகாஸ் இதில் வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கிராமத்து சைடில் செய்கிற டிஷ்ஷஸ் அண்ட் இது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த டிஷ்ஷை வந்து ரீக்ரியேட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் அப்படியே ஈவினிங் டைம் ஸ்நாக்குமே ஹெல்த்தியாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக் டைமை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக வடையோடு சேர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி, அது கூட ஃபேவரட்டான ஷோஸ். இப்போ வந்து ரீசன்ட் ஃபேவரட் லிஸ்ட்டில் லெவிஸ்டா காஃபியும் ஒன்று. என்னோட சண்டே ஈவினிங் இப்படி தான் போச்சு. நான் உங்கள் எல்லாரையுமே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் பார்க்குறேன்.